நடிகர் ரஜினி, லதா ரஜினிகாந்தின் 45வது திருமண நாளை முன்னிட்டு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு நொடி மேஜிக்கை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் திரையுலகின் தலைசிறந்த நட்சத்திரமான ரஜினிகாந்த் மற்றும் லதா ரஜினிகாந்த் தம்பதியினர் தங்களின் 45வது திருமண நாளை கொண்டாட உள்ளனர். 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி 26இல் ஒரு காதல் கதை திருமணமாக மலர்ந்த நாள். இந்த காதல் எப்படி தொடங்கியது தெரியுமா? 1981ஆம் ஆண்டில் வெளியான தில்லுமுல்லு படத்தின் படப்பிடிப்பு தளத்தில்தான். அப்போது எத்திராஜ் கல்லூரியைச் சேர்ந்த சில மாணவிகள் கல்லூரி சிறப்பிதழுக்காக ரஜினி பேட்டி எடுக்க வந்திருந்தனர். அந்த குழுவில் ஒருவராக வந்தவர்தான் லதா. சாதாரண பேட்டி என்று நினைத்த ரஜினிக்கு அந்த சந்திப்பு வாழ்க்கையை மாற்றும் என்று தெரியாது. கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. ஒவ்வொரு கேள்விக்கும் அமைதியாகவும் சிரிப்புடனும் பதிலளித்தார் ரஜினி. லதாவின் தைரியம், தெளிவு, புத்திசாலித்தனம் இவை அனைத்தும் ரஜினியை கவர்ந்தன. பேட்டியின் போது திருமணம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று லதா கேள்வி எழுப்பிய போது ரஜினி சிரித்தபடி, உங்களை போன்ற பெண் கிடைத்தால் உடனே திருமணம்தான் என்று மறைமுகமாக தனது காதலை வெளிப்படுத்தினார். அந்த ஒரு வார்த்தைதான் இவர்களின் காதலுக்கு அச்சாரமிட்டது. பின்னர் லதா பற்றி விசாரித்த போதுதான் ரஜினிக்கு தெரிய வந்தது, லதா நடிகர் YG மகேந்திரனின் உறவினர் என்று. ஏற்கனவே நட்பில் இருந்த YG மகேந்திரனை அணுகி தன் விருப்பத்தை நேர்மையாக தெரிவித்தார் ரஜினி. மகேந்திரனுக்கு முதலில் ஆச்சரியமாக இருந்தாலும் பின்னர் குடும்பத்துடன் பேசி சம்மதம் பெற்றார். திருமண செய்தியை கமுக்கமாக வைத்திருக்க முயன்றாலும் செய்தி ஊடகங்களுக்கு கசிந்தது. அதன் பின் ரஜினி நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து லதாவை எப்படி சந்தித்தார், எப்படி சம்மதம் பெற்றார் என்பதை வெளிப்படையாக பகிர்ந்தார். மேலும் தங்களின் திருமணம் மிகவும் எளிமையாக ஏழுமலையான் சன்னதியில் நடைபெறும் என்றும் ஊடகங்கள் இடையூறு செய்ய வேண்டாம் என்றும் பணிவுடன் கேட்டுக்கொண்டார். அதன்படி 1981 பிப்ரவரி 26ஆம் தேதி உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. 2 வாரங்களுக்கு பிறகு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஹோட்டலில் விமரிசையான வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது. அன்று தொடங்கிய இவர்களின் வாழ்க்கை பயணம் இன்று 45 ஆண்டுகளை கடந்தும் உறுதியாக தொடர்ந்து வருகிறது. நேர்மை, நம்பிக்கை, புரிதல் ஆகியவற்றின் மீது கட்டப்பட்ட இந்த உறவு திரையுலகில் மட்டுமின்றி பொது வாழ்க்கையிலும் ஆதர்ச தம்பதிகளாக இன்றும் பலருக்கு இருந்து வருகின்றனர் இருவரும். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா ஆதித்தன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.